நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பில் புத்திஜீவிகள் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளனர். உயர்நீதிமன்ற நீதியரசர் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பில் இன்று நாடளாவிய ரீதியில் மக்களிடையே கேள்விகள் எழுந்துள்ளன. உண்மையில் இது ஒரு நகைச்சுவை. நகைச்சுவை என்றால் என்ன? 2 ஆண்டுகள் மாத்திரமே அதிகரிக்கப்படுகிறது. அதாவது 65 67 அதிகரிக்கின்றார்கள், 63 65 அதிகரிக்கின்றார்கள், 61 63 அதிகரிக்கின்றார்கள். இதுபோன்றதொரு நிலைமையே காணப்படுகிறது. இது 2 ஆண்டுகள் பற்றிய விடயமல்ல. இது குறித்து பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஆப்பிரிக்க நாடுகளின் அரசியலமைப்பில் உள்ளதை போன்று குறைந்தபட்சம் 70 உயர்த்த வேண்டும் என்றே நான் கூறுவேன். இவர்களிடம் இருந்து பலன்களை பெற வேண்டும். படித்த ஒருவரிடமிருந்து பலன்களை பெற வேண்டும். தற்போதைய நிலைமை பழையது போன்று அல்ல. மனிதர்களின் சராசரி ஆயுட்காலம் மருத்துவ அறிவியல், சுகாதார அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் வயது வரம்பும் உயர்ந்துள்ளது. அப்படி இருக்கும் போது இவர்களிடமிருந்து நாம் பலன்களை பெற வேண்டாமா? சிலர் இதை கட்சி அரசியல் கண்ணாடியை கொண்டு பார்த்து முடிவுகளை எடுக்கின்றார்கள். இது ஒரு தவறான கொள்கை, தேவையற்ற ஒரு கொள்கை. இது ஒரு தீங்கான செயலாகும். ஆயினும் நாம் அந்த வாதங்கள், விவாதங்கள் மற்றும் பிரிவினைகளை இப்போதாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். நீதிபதிகள் ஓய்வு பெறும் காலத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பது நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது பற்றி கருத்துக்களை கவனித்தேன். நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு இச்செயல் நேரடியான அல்லது மறைமுகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது பற்றி எவரும் சாதகமான காரணத்தை முன்வைக்கவில்லை. எனவே மக்களாகிய எமக்கு இது தேவை என்பதே எனது கருத்தாகும். எனினும் ஊழல் தொடர்பான வழக்குகளுக்கு இது தேவையில்லை என்று குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை நாம் கடந்த காலத்தில் கண்டோம். குறிப்பாக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி எனப்படும் குழுவினர். ஒன்றிணைந்து என்று அழைக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட சில வேளைகளில் மாத்திரமே இவர்கள் ஒன்றிணைந்து செயற்படுகின்றார்கள். மற்றபடி இதில் எந்தவொரு ஒன்றிணைப்பும் இல்லை. அங்கியுள்ள குழுவினரை பார்க்கும்போது இவர்களின் தரப்பிலிருந்து இந்த எதிர்ப்பு தெரிவிப்பது நியாயமானதே. அதேவேளை சட்டத்தரணிகள் சங்கம் இதற்கு எதிராக குரல் எழுப்பியதையும் நான் பார்த்தேன். அது அவர்களின் உரிமையாகும். ஆயினும் அங்கே உள்ள பெரும்பான்மையான நபர்களை பார்த்தால் அவர்கள் அரசாங்கத்துடன் தொடர்பில்லாத எதிர்க்கட்சிகளின் தீவிர அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களாகவே உள்ளனர். எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலம் அவர்களுக்கு ஏதேனும் அரசியல் லாபம் கிடைக்கலாம். அது அவர்களின் உரிமைதான். என்றாலும் அரசாங்கத்துக்கு நாம் கூறுவது என்னவென்றால், இது எங்கள் உரிமை. යම්කිසි දේශපාලන මාශයක් ඇති මේකට විරුද්ධ වීම තුලින් නමුත් ඒක ඒගොල්ලන්ගේ අයිතියක්. නමුත් අපි රජයට කියන්නේ මේක අපේ අයිතියක්.